அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்றைக்கு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மார்கழி மாதம் 6ஆம் தேதி விடியற்காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆள் இழப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வந்துடும். ரைட்டுங்களா? அடுத்தது உறவினர் நண்பர்கள் சொல்லி சேனல் உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். அதாவது 2025 ஜனவரி 7 வரை மழை தொடரும். என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருவங்களுக்கு தெரியும். இதை நான் ஒரு மாதத்துக்கு மேலேயே சொல்லிகிட்ருக்கேன். வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ எல்லோரும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே 4 4 8, யார் சொன்னாலும் 4 4 8 தானே. ரைட். டிசம்பர் 23 வரை சலன மழை போல் இரவு நள்ளிரவு தென் தமிழகம் டெல்டா, மத்திய டெல்டா ஆங்காங்கே மழை வாய்ப்பு. ரைட்டுங்களா? டிசம்பர் 23 தொடங்கி தமிழகம் முழுவதும் பரவலாக மழை வாய்ப்பு. 23 வரைக்கும், 23 24 வரைக்கும் ஆங்காங்கே இருக்கிறது. 24க்கு அப்புறம் பரவலாக போகுது. அதுக்கான காரணங்கள்லாம் பின்னாடி சொல்ல போகிறோம். இப்போ 150வது வருஷத்தில் ஐஎம்டி இருக்குது. ஜனவரி 15ஆம் தேதி அதுக்கான செலப்ரேஷன் இருக்க போட்டிருக்கு. டைரக்டர் மஹோபாத்ரா அவங்க 19ஆம் தேதி சைன் பண்ணி அது வந்துருந்துருக்கு. அதனால் ஆர்எம்சியை ஓப்பன் பண்ணாங்காட்டியுமே இதான் வருது. அதனால் அவங்களுக்கு நம்மளுடைய சேனலின் சார்பாக பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியும். 1875 இருக்கான். ரைட்டுங்களா? இப்போ நேத்தி மழை பெஞ்ச இடங்களை சொல்கிறோம். நீடாமங்கலம், திருவாரூர் 7, திருவாரூர், இந்த மத்திய மாவட்டங்கள் இதெல்லாம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இது இப்போ 34% அதிகமான மழை சராசரியை விட தமிழ்நாட்டில் பெஞ்சிருக்கு. ரெண்டே இடத்துல மட்டும்தான் மைனஸு. ஒன்று தூத்துக்குடி -5, ஒன்று நீலகிரி -1. அதுக்கப்புறம் இன்னும் குறைச்சலான்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு 2% அதிகம்தான். இதில் மைனஸ் நீலகிரி -1, தூத்துக்குடி -5. அதுவும் வருங்காலத்தில் சரியாக இப்படி வடகிழக்கு பருவமழை முடியறதுக்குள்ளே ஜனவரி 7, ஜனவரி 10க்குள்ளே சரியாக இப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தென் மாவட்டங்கள் தானே. இனிமேல் கீழ் அச்சரேகையில், அதாவது லோ லேட்டிடியூடில் தான் இனிமேல் நிகழ்வுகள் வரப்போகுது. ரைட்டு. இப்போது இந்த சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா ஒரு சுழற்சி. அதாவது அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். என்ன மார்கழி மாதம் நீ புள்ளி வைத்து கோலம் போடுகிறாயா, அப்படியா இப்படியா, அப்படி தான் இருக்குது அது. அதை அவங்க சொல்கிறதுல இல்லை. இப்போ நிகழ்நேர தகவல். இப்போ நான் ஒரு 12 மணிக்கு பார்த்துட்டு இருந்தப்போ ராமநாதபுரம் அந்த பக்கம் மழைங்களா. இப்போ இந்த சேலம் அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், ஆத்தூர் இதெல்லாம். அப்புறமா மயிலாடுதுறை பக்கம் வடக்கு டெல்டாவுக்கு மழை வர்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது அநேகமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே மழை தொடங்கினாலும் தொடங்கிடலாம். ஏன்னா கடற்கரைவங்களுக்கு மழை வருது. அதாவது வெப்பசலன மழை ரிட்டர்ன். அதாவது ஏற்கனவே தென் மேற்கு பருவமழை பெய்கிறப்ப அரபிக்கடல் காற்று உந்துதலால் புல்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. காற்று உந்துதல் நமக்கு மழை கொடுக்கும். இப்போ அப்படியே ரிவர்ஸு, எல்லாமே ரிவர்ஸு. அதாவது அரபிக்கடல்லேருந்து நிகழ்வு வங்கக்கடலுக்கு போகுது. வெப்பசல மழை ரிவர்ஸு. வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல்லேருந்து காற்று இந்த பக்கம் இருக்குது. எவ்வளோ பெரிய காலநிலை மாற்றம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதனால் மழைங்கிறது இருக்குது. ரைட்டுங்களா? மழைங்கிறது இருக்குது. ஒரு மிதமான மழையாக பெஞ்சதுன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே பெரிய மழை பாதிக்கும் மழையெல்லாம் பெஞ்சதுன்னா ரொம்ப விவசாயம் பாதிக்கும். ரைட்டுங்களா? அதனால் இது எப்படி ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டு அந்த புள்ளி வச்சு கோலம், எத்தனை புள்ளி இது வரைக்கும் 20 புள்ளி வச்சுருக்கோம். ஏன்னா 2 நாள் தான் காட்டுவாங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வருது. அதான் இதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், இதாவது அதை மேற்கத்திய கலக்கம் என்கிற ஒரு காதலனோட இது ஓடி போக பார்த்துச்சான் மேலே. அதனால் அது இன்னும் 4 நாளைக்கு அது கைட்டி விட்டுட்டு போயிடுமா. அப்புறம் எல்லோரையும் வாழை வைக்கும், வந்தாரை வாழ வைக்கும் பூமின்னு சொல்லிட்டு திருப்பி அது தமிழக கடற்கரைக்கு தான் வந்தாகணும். வடக்கு அது போக முடியாது. இது வேறு விஷயமாக சொல்ல நான் சும்மா ஒரு கவிதையாக சொல்கிறேன். வடக்க போக முடியாது, அதனால் இது தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கவிதையாக சொல்லியிருந்தார்.
சாரி 91B அதனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 45. 45ங்கிறதுனால அதான் 31 32 தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது. அதில் சந்தேகமே கிடையாது. 5:30 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கு இல்லை, 20 டிசம்பர் 5:30 காலையிலேயே ஆயிடுச்சு தாழ்வு மண்டலமாக. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 45 கிலோமீட்டர் ஸ்பீடு பெர் ஹவர் அது வந்து போயிட்டுருக்கு. அது வந்து இன்னும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறினாலும் மேற்கத்திய கலக்கம் அதை கொண்டுட்டு போகுமா? வடக்கன்னா போகிறதுக்கு முடியாது. ஏன்னா மேற்கத்திய கலக்கம் முடிய போகுது. முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும்? அது திருப்பி ஒரு கொஞ்சம் வலு குறைஞ்சி தாழ்வு மண்டலமாகவோ வந்து நம்ம வட இலங்கை முதல் மயிலாடுதுறை உள்ள கரை பகுதியை நெருங்கி அது வந்து ஒரு தாழ்வு மண்டலம் இல்லை ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதி குறைச்சலாக அதுதான் கரை கிடக்கும். அதனால் மழை தரும் நிகழ்வுகள் இருக்கும். ஒரு மிதமான ஒரு அளவான மழையாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்கிறதுனால நிறையா தண்ணிகள்லாம் எல்லாமே வெடிய விட்டாங்க. பேய வெடிய விட்டுக்கணும். ஏன்னா இப்போ வந்து அதுதான் நிலமை. ஏன்னா மழை அவ்வளோவா பெய்யும் அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் பார்த்தா 2 டாட்டு தெரியும். அதாவது வந்து இங்கே இருந்து மேகக்குவியல், கீழே வந்து அரபிக்கடல் அதாவது குமரிக்கடல்கிட்ட மேகக்குவியல். இதுக்கு 2க்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பால் தான் நடுவில் மேகங்கள் உருவாகுது. இந்த காற்று அங்கே இது இழுக்க அது தள்ள, இது இழுக்க அது தள்ளன்னு சொல்லுவாங்கள்ல, அதே கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது புல்லிங் எஃபெக்டால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அதில் நடுப்புற இருக்கிற நிலப்பகுதி வந்து தமிழக நிலப்பகுதி. அதனால் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மழைங்கிறது தொடர்ந்து இருக்குது. ரைட்டுங்களா? அதாவது வந்து இப்போ வந்து அதிகாலை நள்ளிரவு அதிகாலை மழை வந்து 23 24ஆம் தேதியிலேருந்து பகல் மழை பரவலான மழையாக விடும். இப்போ நள்ளிரவு அதிகாலை ஆங்காங்கே மழை வந்து 24ஆம் தேதிக்கு மேலே நாள் முழுவதும் பரவலான மழையாக மாறப்போகுது. இது வந்து அந்த மேகத்தை அந்த 2க்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குதுல்ல, அந்த தொடர்பு. அதாவது 90Bக்கும் 90B வந்து தான் இப்போ வந்துக்கிட்டு வங்கக்கடலுக்கு, அதுக்கும் 91Bக்கும் உள்ள ஒரு அதனால் வந்து அந்த மேக குவியல்கள் ஏற்படுது 2 சுழற்சிக்குள்ள இடையில் நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷனால். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம மேப்பு பார்க்குறோம், ECMF. அது சுற்றி கிட்டத்தட்ட நேத்திலாம் வடக்கு ஆந்திராவை காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னும் மேப் செக்ஷன் அதை மாற்றும். ஏன்னா மேப் செக்ஷன் அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயம் இப்போ வந்து நிகழ்நேரத்தில் என்ன நடக்குது, இப்போ மேப்பு இத்தனை மணிக்கு இங்கே காட்டிகிட்ருக்கு, இந்த 24ஆம் தேதி இங்கே காட்டிகிட்ருக்குன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ வந்து 21ஆம் தேதி விடியற் காலையில் அது என்ன இடத்துல இருக்குன்னு அந்த மேப்பை பார்த்துக்கிட்டுனா இருக்கிற இடத்த போய் ஜூம் இடத்துல போய் பார்த்திங்கன்னா இருக்காது. அதுக்கு மேலே எங்கேயாவது சுற்றிட்டுருக்கோம், கீழே சுற்றிட்டுருக்கோம். ரைட்டுங்களா? அதனால் மேப்புங்கிறது அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா வச்சுக்கிட்டு தான் சுற்றுது. ரைட்டுங்களா? அதனால் இதை தாண்டி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? மேப்பை வச்சுக்கிட்டு மேப்பு வந்து ஒரு சஜெக்ஷனுக்கு வேணும். இங்கெங்கே இதுக்கு நம்ம எப்படி ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது, பொங்கல் வரைக்கும் குளிர்கால மழை இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொன்னோம்? அதுக்கு வந்து நீண்டகால வானிலை அறிக்கையில் அதுலேயும் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இது இப்படி இருக்கும், சில விஷயங்கள் இது மாதிரி இருக்காது அப்படின்னு எடுத்து தான் நீங்கள் வந்து அது ஆராய்ச்சின்னு சொல்கிறதா அது அனலைஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியல. எனக்கு பெரிய ஆராய்ச்சிங்கிறது வந்து அதிகப்படியான வார்த்தை நான் நினைக்கிறேன். அதனால் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஒரு வானிலை அறிக்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அது ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிடும், ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிடும். வந்து அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதான் என்னுடைய நிலைமை. அதனால் வந்து இந்த அரபிக்கடல் நிகழ்வு 90Bனுடைய வந்து போச்சுல, 90B தானே அது வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தென்சீன கடல்லேருந்து ஒரு நிகழ்வோட சேர்ந்துக்கிட்டு 30-31 நியூ இயருக்கு மழை தாங்க. நிச்சயமாக மழை டெல்டா மாவட்டங்களில். வடகடலோரம் எப்படின்லாம் சொல்ல முடியாது, சென்னையெல்லாம். ஆனால் இங்கே மழைன்னா சென்னையிலையும் மழை இருக்க தானே செய்யும். அடுத்தது வந்து ஆக்சஸ்ஸு ஃபுல்லாகவே லோட் ஆகாது. அதுவும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. அதாவது வந்து இன்னும் கீழே இறக்கிக்கும் மேப்பை, வர 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 மேப்பை இறக்கிக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஐடிசிஎஸ் கீழே இறங்கிடும். ஐடிசிஎஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்?
இப்போ கரெக்டாக நம்ம பரங்கிப்பேட்டை நம்ம எப்போதும் சொல்கிறது அந்த தரங்கியம்பாடி பரங்கிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து மரக்காணம். இது கிட்ட தான் நம்ம சொல்கிறது. இதெல்லாம் ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் உள்ளது. அதாவது புவியியலுடைய இந்த ஒருடைய அட்வான்டேஜ் உள்ள ஒரு பகுதி அதெல்லாம். அதாவது பரங்கிப்பேட்டை கொஞ்சோண்டு வளைஞ்சிருக்கும், பாண்டிச்சேரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், மரக்காணம் அந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அதனால் இது வந்து புவியியல் சார்ந்த ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஒரு பகுதி. அதனால தான் அதை சொல்கிறது தரங்கம்பாடி, பரங்கிப்பேட்டை. இது அதுவும் இல்லாமல் ஷீஷோர் வேறு. அதனால தான் சொல்கிறோம். ரைட்டு. வருது இது வடகடலோரமோ வந்து பாக்ஜல சிந்தி வழியாகவோ எப்படியோ கரை கடந்து போச்சுன்னா மழைங்கிறது நிச்சயம். பெரிய மழையாக பெய்யாமல் இருக்கணும். அதுதான் இப்போ வேண்டுதலே. என்னான்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் மழை பெஞ்சிச்சுன்னா விவசாயிகள் சுத்தமாக பாதிக்கப்பட்டுரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து அந்த நிகழ்வு வந்து எப்படி வந்து கீழே வர்றதா காட்டுது பாருங்கள். வந்து இது வந்து வடகடலோரங்கள் அது வரைக்கும், அதுக்கு மேலே அவங்களால என்சாம்பிள் போட முடியாது. ரைட்டுங்களா? ஏன்னா பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து கரெக்டாக அந்த பாண்டிச்சேரிக்கு கீழே, இன்னொன்றும் பாண்டிச்சேரிக்கு கீழே தான் என்சாம்பிள் 3மே சொல்லுது. அதனால் நேற்று 19 என்சாம்பிள் 20 என்சாம்பிள் இன்றைக்கி எல்லாம் எடுத்தேன். அதை நான் ஃபீட் பண்ணலை. அதனால் மழைங்கிறது வந்து கீழ் லேட்டிடியூடு தான் வருது. இது எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் அதாவது மேற்கத்திய காலனை விட்டு அது வந்து வந்தாரை வாழைக்கும் தமிழ்நாடை நோக்கி அது வந்து கொண்டிருக்கிறது. வடக்க இனிமேல் நிகழ்வு போகாது. ஒரு நிகழ்வு இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒரு நிகழ்வு வடக்க போயிடுச்சுன்னா அதோட வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிற தென்மேற்கு பருவமழை காலத்தில், வடகிழக்கு பருவமழை காலத்தில் கீழ் லேட்டிடியூடில் வந்துக்கிட்டே இருக்கும். நிலநடுக்கோட்டை விட்டு இலங்கை விட்டு கீழே இறங்கும். இறங்க என்ன பண்ணும், அவ்வளோதான், வடகிழக்கு முடிஞ்சு போச்சு. தூறல் சாரல் இப்படியே முடிஞ்சு போயிடும். இதுதான் எப்பொழுதும் நடக்கிறது. அதனால் வந்து இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. வந்து இப்போ வந்து எப்போ இப்படி இப்போ 12-1:30 மணிக்கு எடுத்தது இது எப்படி வந்து அந்த மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வழியாக, அதாவது இந்த நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கும், அதாவது 90B-க்கும் 91B-க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அந்த இன்ட்ராக்ஷனில் அது போயிட்டுருக்கு. அதனால் மழைங்கிறது இனிமேல் ராத்திரி மழை இருக்கும். 23ஆம் தேதி வரைக்கும் பகல்லையும் மழை இருக்கும். அப்புறம் வந்து நியூ இயர் வரைக்கும் மழை இருக்குது. ஒரு நாள் கேப்பும் இருக்கலாம். ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது தொடர் மழையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நமக்கு இப்போ. அதனால் மழைங்கிறது இருக்குது. வடிகாலெலாம் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. வடிகாலெலாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். தண்ணி இல்லாதவங்க, சீராக தண்ணி இருக்கிறவங்க மழை பெய்ய வடிய விடணும். அவ்வளோதான் விஷயம். அதனால் நல்லபடியாக அறுவடையை அறக்கிறதுக்கு இயற்கை வழி விட்டுச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து 34% கூட இப்போ மழை பேஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 60%க்கு போய் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.